இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிதுஜன். அமெரிக்கா, ஐரோப்பா என சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் குறித்து முன்னாள் பொலிஸ்மா அதிபர் மஹிந்த பாலசூரியவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலம் பதிவு. நல்லிணக்க பொறிமுறைக்கான செயலணியின் மக்கள் கருத்தறியும் மற்றும் ஒரு அமர்வு கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலகத்தில் இன்று முன்னெடுப்பு. இந்தோனேஷியாவில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம். இலங்கையின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் குறித்து முன்னாள் பொலிஸ்மா அதிபர் மஹிந்த பாலசூரியவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்து வருகின்றனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு முன்னாள் பொலிஸ்மா அதிபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நல்லிணக்க பொறிமுறைக்கான செயலணியின் மக்கள் கருத்தறியும் மற்றும் ஒரு அமர்வு கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கையின் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மிலாகிரிய புனித போல் மகளிர் பாடசாலை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டபோது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மிலாகிரிய புனித பால் மகளிர் பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இங்கு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஆசிரியர்களின் சேவைகளை பாராட்டி அவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. ගෙවීගිය දසක 8ක 9 කාලය තුල නිදහස් අධ්‍යාපනයේ ප්‍රතිඵල ඉතා ඉහළින් எமது சிறார்கள் மற்றும் புதிய தலைமுறையினர் இலவச கல்வியின் நன்மைகளை 8-9 தசாப்தங்களாக மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கின்றனர். ஏனைய நாடுகளுக்கு நாங்கள் செல்லும் போது அங்குள்ள தலைவர்களுடன் விவாதிக்கும் போதும் எமது நாட்டின் இரு விடயதானங்கள் தொடர்பில் அவர்கள் எமக்கு தெரிவிக்கின்றனர். இலவச கல்வி மற்றும் மருத்துவ வசதியை சிறந்த கொடை என குறிப்பிடுகின்றனர். 2 துறையிலும் சிறந்த பெறுபேறுகள் தெளிவாவதுடன் சிறந்த தரமும் பேணப்படுகின்றது. இதுவே எமது நாடு சர்வதேசத்தில் ஏனைய நாடுகளின் மத்தியில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கான முக்கிய விடயம். மாணவர்கள் பரீட்சைகளை எதிர்கொள்ளவும் மாணவர்களின் வாழ்க்கை மற்றும் இந்த நாட்டின் இளைஞர்கள் தொடர்பில் நாம் சவால்களை எதிர்நோக்குகின்றோம். எமது நாட்டில் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியிலும் பெண்கள் அரசாலும் நேரம் இது. ஏங்கலா மேர்க்கல் தலைமை தாங்கும் ஜெர்மனியில் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரம் சிறந்த வளர்ச்சியை எதிர்நோக்கியுள்ளது. தந்தையர்கள் தமது மகள்மாரை உலகை வழிநடத்துபவர்களாக நோக்க வேண்டும். ஏனெனில் பெண்களே தாய்மார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள கனடா வெளிவிவகார அமைச்சர் ஸ்டெஃபன் டியோனை தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சருமான மனோ கணேசன் சந்தித்தார். இந்த சந்திப்பு நேற்று அரச கர்ம மொழிகள் அமைச்சில் இடம்பெற்றது. இங்கு தேசிய மொழிகள் சமத்துவ மேம்பாட்டு கருத்திட்டம் எனும் கனடா இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. தேசிய மொழிக் கொள்கை அமல் செய்வது சம்பந்தமாக இப்பொழுது கனடா அரசாங்கத்துக்கும் எங்களது அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை சாத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த மொழிக் கொள்கையை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே தெளிவான ஒரு கொள்கை இருக்கின்றது. அரசியலமைப்பிலே சிங்கள மொழி தமிழ் மொழியும் ஆட்சி மொழிகளாகவும் ஆங்கில மொழி இணைப்பு மொழியாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே மொழிக்கொள்கை சம்பந்தமாக இந்த நாட்டில் இனிமேல் இவர் விவாதம் செய்ய தேவையில்லை. புதிய அரசியலமைப்பு செயல்பாட்டிலே மொழிக்கொள்கை சம்பந்தமாக எந்தவித விவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். தேவையானது என்னவென்றால் சட்டத்துக்கு மட்டும் காகிதத்துக்கு மட்டும் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மொழிக் கொள்கையானது நடைமுறையாக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றோம். இந்த உடன்படிக்கை மூலமாக 1250 மில்லியன் ரூபாய் பெறுமதி கொண்ட நிதியை கனடா அரசாங்கம் எங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றது. அந்த செயல்பாடு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் நடைமுறையாகும் என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். இந்த மொழிக் கொள்கை அமலாக்குவது மூலமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேசிய இன பிரச்சனைக்கான ஆரம்பம் உருவாகிறது நினைக்கின்றேன். தேசிய இன பிரச்சனை முழுக்கவுமே மொழி பிரச்சனை அல்ல. தேசிய இனப்பிரச்சனைக்குள்ளே மொழி பிரச்சனை பாரிய பங்கை வைக்கின்ற காரணத்தினாலே
மொழி பிரச்சனை தீர்க்க முடியுமானால் அதன் மூலமாக தேசிய பிரச்சனை தீர்வுக்கான அடிப்படை அடித்தளத்தை ஏற்படுத்த முடியும் என்று நினைக்கின்றேன். நாட்டின் சில பகுதிகளில் வாகன விபத்துகள் சில பதிவாகின. புத்தளம் அனுராதபுரம் பிரதான வீதியின் 2ஆம் கட்டை பகுதியில் கார் ஒன்றும் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 40 வயதான 2ஆம் கட்டையை வசிப்பிடமாக கொண்ட ஒரு பிள்ளையின் தந்தை ஒருவரே உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காரும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மாத்தறை வீதியில் அபிவிருத்தி பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் எண்ணெய் பவுசரில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. பவுசரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மாத்தளை ஹக்மன பிரதான வீதியில் எண்ணெய் பரவி கிடப்பதாக அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். பவுசர் உடனடியாக அகற்றப்பட்டு அருகிலுள்ள பாடசாலை ஒன்றுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. வீதியில் எண்ணெய் பரவியுள்ளமையால் மோட்டார் சைக்கிள் ஒன்று வழுக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் இதுவரையில் இந்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 11 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்கள் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எண்ணெய் பரவியுள்ள பகுதியில் பிரதேச மக்களால் மணல் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தமன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வரிப்பத்தாஞ்சேனை பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று காலை 6 மணியளவில் கனரக லோரி ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பலத்த காயமடைந்த இருவர் அம்பாறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தமன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் ஒன்று மத்தைகுட பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் வாடகை வீட்டில் தங்கியிருந்தவர் எனவும் மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை கற்பித்து வந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த பெண்ணின் சொந்த பதிவுகள் தொடர்பில் தகவல்கள் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் மரண விசாரணையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை 3வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்படுவதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் தொழிற்சங்க ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. காலவரையறையற்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஒன்றியத்தின் தலைவர் எட்வர்ட் மல்வதகே தெரிவித்தார். தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு பதிலாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரம் தொடர்பில் வினவுவதற்காக உயர்கல்வி அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லாவுடன் தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. மலேசியாவில் தொழிலுக்கு சென்று பல்வேறு இன்னல்களை அனுபவித்த புத்தளம் பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். புத்தளம் தில்லையடியைச் சேர்ந்த திருமணமான 24 வயதுடைய குப்பன் லட்சுமி புஷ்பகுமாரி என்பவரே மலேசியாவில் இன்னல்களை அனுபவித்துள்ளவர் ஆவார். மேல் மாகாணத்தை உள்ளடக்கும் வகையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு டெங்கு நுளம்புகளை ஒழிக்கும் திட்டத்தை சுகாதார அமைச்சு ஆரம்பிக்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நுளம்புகள் பெருகுவதற்கு ஏதுவான சூழல்கள் தொடர்பில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், துப்பரவு செய்தல் மற்றும் புகை விசிறல் போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 14 அவசர நடவடிக்கை செயலணிகளின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இந்த திட்டத்துக்கு முப்படையினர் மற்றும் சுகாதார தரப்புகளைச் சேர்ந்த அங்கத்தவர்களை உள்ளடக்கிய 520 குழுக்கள் இணைந்து கொள்ள உள்ளன. இதற்கமைவாக மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் நாளை சனிக்கிழமையும் நாளை மறுதினமான ஞாயிற்றுக்கிழமையும் புகை விசிறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டி, காலி, மாத்தளை மாவட்டங்களிலும் டெங்கு நுளம்புகளை ஒழிக்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மலேசியாவில் தொழிலுக்கு சென்று பல்வேறு இன்னல்களை அனுபவித்த புத்தளம் பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் மீண்டும் நாடு திரும்பியுள்ளார். புத்தளம் தில்லடியைச் சேர்ந்த திருமணமான 24 வயதுடைய குப்பன் லட்சுமி புஷ்பகுமாரி என்பவரே மலேசியாவில் இவ்வாறான இன்னல்களை அனுபவித்துள்ளார்.
வீட்டின் எஜமானி தனது கூந்தலை கத்தரித்ததுடன் அடிக்கடி அடித்து காயப்படுத்தியதாகவும் கரண்டியை சூடேற்றி கையில் சூடு வைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதுடன் கடந்த 22 மாதங்களுக்கான சம்பளமும் அவர் பணிபுரிந்த வீட்டின் உரிமையாளரால் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டார். 2014ஆம் ஆண்டில் மலேசியாவிற்கு தொழில் வாய்ப்பு சென்ற போதிலும் முதல் 4 அல்லது 5 மாத சம்பளங்களே கிடைக்கப்பட்டதாக தெரிவித்த புஷ்பகுமாரி எந்தவித முன்னறிவித்தலும் இன்றி தம்மை விமானத்தில் ஏற்றி நாட்டிற்கு திருப்பி அனுப்பியதாக கண்ணீர் மல்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எவ்வாறாயினும் தனக்கு நேர்ந்த விடயங்கள் தொடர்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் 22 மாத நிலுவை சம்பளத்தை பெற்றுத்தருமாறும் புஷ்பகுமாரி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடன் தொடர்பு கொண்டு வினவிய போது 2 வாரங்களுக்குள் யுவதியை தொழில் வாய்ப்பிற்காக அனுப்பிய முகவரை அழைத்து விசாரணை நடத்துவதாக பணியகத்தின் ஊடக பேச்சாளர் உபல் தேசப்பிரிய தெரிவித்தார். யுவதிக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை முகவரிடமிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் முகவர் அதனை புறக்கணிக்கும் பட்சத்தில் அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 10வது நாள் இன்றாகும். தனமல்வில ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலை மாணவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் திட்டத்தின் முதல் கட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பல வருட காலமாக சுத்தமான குடிநீரை ஏக்க கண்களுடன் ஏறெடுத்த இந்த பிள்ளைகள் இனிவரும் காலங்களில் சுத்தமான குடிநீரிற்காக ஏங்க தேவையில்லை. சுமார் 500 மாணவர்கள் கல்வி கற்கும் தனமல்வில ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலை மாணவர்கள் சுத்தமான குடிநீரை பெறுவதில் பல வருட காலமாக சிக்கல் தன்மைகளை எதிர்நோக்கி வந்தனர். இனிவரும் காலங்களில் இந்த மாணவர்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். சுத்தமான குடிநீரின்மையால் இந்த பகுதி மக்கள் சிறுநீரக நோய் உட்பட பல்வேறு வித இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து வந்திருந்தனர். 2016 ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் பங்கேற்கும் இலங்கை வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடருக்கு அமோக ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 16வது நாள். இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ. பெருமைக்குரிய இளைஞர்கள் செயற்திட்டத்தில் நம்பிக்கையின் தொடர் ஏந்திய ஊர்வல பயணம் 16ஆம் நாள் பகல் வேளையில் தனமல்வில பகுதியில் விசேட நிகழ்வுகளை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எனவே தனமல்வில பகுதியைச் சேர்ந்த அனைத்து இன மக்களையும் நாம் அன்புடன் அழைக்கின்றோம். எதிர்வரும் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் நம் நாட்டு வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் நம் நாட்டு வீராங்கனைகளை வாழ்த்துவதற்கான இந்த பயணம் 23 நாட்களை கொண்டதாகவும் இலங்கையின் சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த பயணத்தில் இன்றைய தினத்தில் நாம் தனமல்விலையிலும் அதே போன்று மாலையில் சித்தமகாராமவிலும் விசேட நிகழ்ச்சிகளை நடத்த தயாராக இருக்கிறோம். சுடரை ஏந்திய குழு இன்றைய தினம் தனமல்வில மற்றும் சித்தமகாராம பகுதிகளில் ஊர்வலமாக செல்ல உள்ளது. இன்று காலை நாம் இந்த பயணத்தை கல்மடல் பகுதியில் ஆரம்பித்திருந்தோம். கல்மடலையில் பெரும் திரளான மக்களும் மாணவர்களும் பாடசாலை மாணவ மாணவிகளும் கூடி எமது இந்த பயணத்துக்கு அதீத ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கியிருந்தனர். போர்ட்போஸ்டுக்காக தனமல்வில பகுதியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. நாட்டை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் சுடர், உலகை வெல்வதற்கு தயாராகும் எமது வீரர்களை பலப்படுத்த ஒன்றிணைவோம். Proud ஸ்ரீலங்கன். அந்த விளையாட்டு தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கையை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.